வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் முரசொலியில் வந்து இடஒதுக்கீடு கட்டுரைகள் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி நிறைய. ஸோ அடுத்தது உயர்ஜாதியினருக்கு 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு சரியா தவறா அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து இந்தியா முழுக்க வந்து 106 கட்டுரைகள் இது இடபிள்யூஎஸ் பற்றி வந்த கட்டுரைகளை இங்கே வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க. ஸோ இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பாசிரியர் சு விஜயபாஸ்கர். ஸோ இந்த புத்தகத்தில் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, திராவிடர் கழகம் சார்பாக நீட் ஒழிப்பு, இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேரணி நடத்தினாங்க சமீபத்தில். ஸோ அந்த பேரணி வந்து ரொம்ப முக்கியமானது. இடபிள்யூஎஸ்க்கான வாய்ஸே அதுக்கப்புறமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 106 கட்டுரைகள் பேச போகிறோம். யார் வேணால் பேசலாம். நிறைய பேர் இதில் தொகுத்து வழங்கினாங்க. ஸோ அவங்களே அவங்கவுங்க கட்டுரை பேசுனா கூட பேசணும். ஏன்னா இடபிள்யூஎஸ் பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, நீட் ஒழிப்பு வந்து இன்றைக்கி 2 ஸ்டாண்டாக இருக்குது. பாதி பேர் ஆதரவாகவும் இருக்காங்க. கோச்சிங் சென்டரில் பணம் போட்ட பெற்றோர் ஆதரவாக இருந்தால் பரவாயில்ல. கம்யூனிஸ்ட் அமைப்பினுடைய கல்வித்துறை, கல்விக்கான அமைப்பு அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. மருத்துவத்துறை, கம்யூனிஸ்டுகளிலே உள்ள மருத்துவத்துறை வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாண்டே முரண்பட்ட ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ ஜனநாயக அடிப்படையில் கலந்துரையாடல் நடத்தி அதில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு மக்களோட அறிவிக்கணும். அதாவது முற்போக்கு அமைப்புகளும் இவங்களுமே இப்படி கன்ஃபியூஸ்டான விஷயங்களை தொடர்ந்து பரப்புனாங்கன்னா மக்களுக்கும் அது கன்ஃபியூஸ்டாக தான் ஆகும். ஸோ அதில் மாற்றம் தேவை. அந்த நீட் ஒழிப்பில் என்ன முடிவெடுக்கிறாங்கங்கிறதுல மாற்றம் தேவை. அடுத்தது இடபிள்யூஎஸ் பற்றி பேசலாம். இடபிள்யூஎஸ்னுடைய அணிந்துரை வந்து, இந்த புத்தகத்தோட அணிந்துரை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு 2023 எழுதி கொடுத்து வெளியான புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்துக்கு அந்த சிறப்பு மிக முக்கியமான சிறப்பு. ஸோ அணிந்துரையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வாசித்து அப்படி தான் தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ சமூக நீதி சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதற்காக தான் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தோன்றியது. 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனப்படும் நீதி கட்சியானது சமூக நீதியை உருவாக்குறதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இரட்டை ஆட்சி முறைப்படி 1920 சென்னை மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றி நீதி கட்சியின் ஆட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பிக்குது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணை அப்படிங்கிறது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த இடஒதுக்கீடு பற்றி படிக்கும்போது பிரதிநிதித்துவம்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்று வரை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் உரிமையையும் உரிய வாய்ப்புகளும் பெற அந்த அரசாணை தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் வகுப்புவாரி உரிமைக்கு தடை போட முடியாத நிலையை நீதி கட்சி உருவாக்குச்சு. இதனை பின்பற்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் இடஒதுக்கீடு உரிமையை வழங்கி வருகின்றன. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை வழங்கியது மட்டுமல்ல, இந்தியாவின் மற்ற மாநில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தகைய உரிமை கிடைக்க வழிகாட்டியதும் திராவிட இயக்கம் தான். ஸோ இத்தகைய சமூக நீதி தத்துவத்துக்கு 1950 ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. பொய்யான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி இடஒதுக்கீட்டு கொள்கையை சட்டவிரோதமாக்க சிலர் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு நீதிமன்றங்களும் துணை போயின. ஸோ அப்போது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சமூக நீதியை காக்க போர்க்களம் அமைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் போராட்ட நிலைமைகளை டெல்லிக்கு எடுத்து சொன்னார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக அமைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போது சட்ட அமைச்சராக இருந்தார்கள். ஜனநாயக தன்மைகளை உணர்ந்த பண்டித நேரு அவர்கள் அப்போது இந்திய பிரதமராக இருந்தார்கள். இவை அனைத்தும் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பு சட்ட முதல் திருத்தம் ஏற்படுத்தினது தமிழ்நாடு தான். ஸோ சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தவருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 15(4) என்ற முதலாவது திருத்தமாகும். இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹேப்பனிங்ஸ் இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்திலேயே சொன்னார்கள் அன்றைய பிரதமர் நேரு. இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் தான் இந்தியா முழுமைக்குமான மக்களது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. சமூக ரீதியாகவும்
கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள், அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை ஆகும். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 340வது பிரிவில் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்பதுதான் வரையறையாக இருக்குது. அதே சொல் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலும் சொல்லப்பட்டது. அதாவது சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரையறை. இதில் பொருளாதார அளவுகோலை புகுத்தும் முயற்சியை பலரும் பல காலமாக செய்ய முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஆனால் பாஜக ஆட்சி அதை செயல்படுத்திவிட்டது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக ஆட்சி. உயர்ஜாதியில் இருக்கும் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு வழங்குவது இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பொருளாதார ரீதியாக ஏழையாக இருப்பவர்களுக்கு பொருளாதார உதவிகள் இருக்கு, நலத்திட்டங்கள் தான் தர முடியும். அப்படி தருவதை நாங்கள் தடுக்கவில்லை. அத்தகைய பொருளாதார உதவி திட்டங்களை எங்களது திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது. ஆனால் சமூக நீதி என்ற இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோல் புகுத்துவது சமூக நீதியை சிதைப்பதாகும். ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லாமல் உயர்ஜாதி ஏழைகளுக்கு என்று பிரித்ததே சமூக அநீதி. எனவேதான் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம். சமூக நீதி என்பது சமூக அநீதியை அகற்றுவதற்கான திட்டமே தவிர வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. வறுமை ஒழிப்பு திட்டமாக சமூக நீதியை சுருக்க பார்க்கிறது பாஜக அரசு. 2019 ஜனவரி 7ஆம் தேதி அன்று ஒன்றிய அமைச்சரவையில் முடிவெடுக்கிறாங்க. 8ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றுறாங்க. 9ஆம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேற்றினார்கள். 2 நாளில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்குறாங்க. இவ்வளவு வேகத்தை வேறு எதிலும் ஒன்றிய அரசு காட்டியதில்லை. நம்மளோட நீட் ஒழிப்புக்கான மனு எத்தனை வருஷமா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நாடாளுமன்றத்தில் திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. எதிர்த்து வாக்களித்தது. உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை திமுக முன்வைத்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை 12/11/2022 அன்று கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம். முற்பட்ட வகுப்பு ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிராகரிக்கிறோம் என்றும், அரசியல் சாசன அமர்வில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் போது அதில் தமிழ்நாடு அரசும் இணைந்து கொள்ளும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றினோம். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் மாநாடு 3/4/2023 அன்று நடைபெற்றது. அதில் இதனை கண்டித்து நான் பேசியிருக்கிறேன். இத்தகைய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றிய முழுமையான தொகுப்பு தான் உயர்ஜாதி ஏழைகளுக்கான 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு சரியா தவறா என்ற இந்த நூலாகும். என் நூலை தொகுத்திருக்கக்கூடிய சு. விஜயபாஸ்கரின் உழைப்பை நான் பாராட்டுகிறேன். சமூக நீதி போராளிகள் சார்பில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி இடஒதுக்கீட்டின் வரலாறாக மட்டுமல்ல, இந்திய சமூகத்தின் வரலாறாகவும் இதன் பல பக்கங்கள் அமைந்திருக்கின்றன. சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஊடகங்களிலும் மக்கள் மன்றங்களிலும் வாதங்களை எடுத்து வைப்பதற்கான சிறந்த கையேடாக இது அமைந்திருக்கிறது. சமூக சட்ட நூலாகவும் இது அமைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் பல்வேறு சிந்தனையாளர்களின் படைப்புகளும் பார்வைகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. சமூக நீதியின் வரலாறு மட்டுமல்ல, சமூக நீதியை வென்றெடுக்கவும் பயன்படும் ஆக்கப்பூர்வமான நூலை அனைத்து தரப்பினரும் வாங்கி பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நான் வாசித்து பரப்பலாம் அப்படின்னு இருக்கேன். இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணிந்துரை. நாளையிலிருந்து ஒவ்வொரு கட்டுரையாக படிக்கலாம். நன்றி, வணக்கம்.